ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு 1 ரோலில் வந்துட்டு எப்படி கூட போடுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 1 ரோலில் வந்துட்டு நீங்கள் கூட எப்படி போடுறது அப்படின்னு பார்த்து கற்றுக்கோங்க. 1 ரோலில் வந்துட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 2 ரோல் 3 ரோல் அந்த மாதிரி நீங்கள் போகலாம். இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. சில பேர் வந்து இதை ஒரு குச்சியில் சொருவி வைப்பாங்க. நீங்கள் சொருவி வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இதை வந்துட்டு இதை வந்து ஒரு த்ரெட்டு நூல் எடுத்து கயிறு எடுத்து கட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை வந்துட்டு அளந்துக்கிறேன். நமக்கு பார்த்திங்கன்னா 1 அடி ஸ்கேலில் வந்துட்டு 4.25 அடி 19 ஒயர் தேவைப்படுது. ஸோ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 4.25 அந்த 9 கிட்ட வர வரைக்கும் கட் பண்ணிக்கணும். திரும்ப எண்ணிக்கோங்க. இதில் 2 இருக்குது, இங்கே 2 அடி இருக்குது, இங்கே வந்துட்டு அந்த 3/4 அடி கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு தடவை கட் பண்ணோம் இல்லையா, அதையே வச்சு 19 பீஸ் இதில் கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு பீஸ் 3வது பீஸ் கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் மிச்சத்தை. இப்போ வந்து நான் 19 ஒயரையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒயரை எடுத்து விட்டுக்கிறேன். இதே மாதிரி நல்லா கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு மீதியை வந்து இந்த மாதிரி ஏதாவது துணி வச்சு இல்லை பேப்பர், இந்த ஒயர் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பரையே கட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி கட்டிட்டு இதை நீங்கள் அங்கே தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பீஸ் ஒயர் 19 ஒயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதே மாதிரி 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ரோல் ஒயர் இருக்கு இல்லையா, ரன்னிங் ஒயரு, இந்த ஒயரை எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஒயரை எடுத்துக்கிட்டு இப்போ இதே அளவு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு கேப் விடுங்க. ஓகே, இந்த அளவுக்கு விட்டுட்டு இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கேப் விட்டு மடிச்சுட்டு இந்த ஒயர் வந்து நம்ம கட் பண்ண ஒயரு, இது வந்து ரன்னிங் ஒயரு, ரைட் ஹேண்டில் இருக்கிறது. இதை வந்து நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒயரை இப்படி மேலே எடுத்து வச்சுக்கோங்க. வச்சு இந்த ஒயரை இப்படி எடுத்து விட்டு இது வந்து இப்படி இழுத்துற வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது 2ம் சமமாக இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். இப்போ சமமாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்குது, அது லைட்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது 2ம் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்க்குறேன். இந்த சைடில் விட்டோம் இல்லையா ரன்னிங் ஒயரை, அது 2ம் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் விட்டதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் இவ்வளோ தூரம் தான் விட்டுருந்தேன், அதனால் கொஞ்சம் விட்டுக்கிறேன். இப்போ செக் பண்ணுங்கள், இது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் எடுத்து அதே மாதிரி 2ஆக சமமாக மடிச்சுக்கோங்க. இது வந்து ரன்னிங் ஒயரு, இதை மடக்கி
இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வெட்டிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். லைட்டாக பெருசாக இருக்குது, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த 19 ஒயரையும் நீங்கள் இதே மாதிரி ஜாயின் பண்ணணும். ஓகே, இதுவும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 19 ஒயரையுமே இந்த மாதிரி சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஒயரை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் 19 ஒயரையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி நான் 19 வரையும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே அடி ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 19 பூ எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை இப்படி மடக்கி இந்த இடத்துல எவ்வளோ விட்டோமோ அதே அளவுக்கு இங்கே விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் லைன் நம்ம போட போகிறோம். இப்போ இது சென்ட்ரு. ஓகேவா? இது சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு இங்கிட்ட 3 இங்கிட்ட 3 மொத்தம் 7 லைன் நம்ம வந்து பின்னணும். இப்போது இதை இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இது சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குது. எது சின்னதாக இருக்குது எது பெருசாக இருக்குதுன்னு பார்த்துப்போம். இதுதான் சின்னதாக இருக்குது நம்ம இப்போ போட்டது. அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சமமாக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு இப்போ முடிச்சு போட்டுக்கணும். மார்க் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம முடிச்சு போடுறோம். ஓகேவா? இது சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் போடணும்.
இப்போது இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இது சென்டராக மார்க் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ 1 2 இது இல்லாமல் இன்னும் 2 பூ போடணும். இப்போ 1 2 3 மொத்தம் 3 லைன் வரணும். அப்புறம் இந்த சைடு திருப்பி இங்கே வந்துட்டு 1 2 3 வரணும். அப்போ மொத்தம் 7 வரும் டோட்டலாக. ஓகேவா? இதையும் நான் சென்டர் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மார்க் பண்ணி வச்சுட்டு நான் 3 3 6 லைன் வந்து போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போது நான் வந்துட்டு 7 லைன் மொத்தம் அடி நான் போட்டு முடிச்சிட்டேன். அதுதான் உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன். 1 2 3 4 5 6 7 7 லைன் இருக்குது. இப்போ இதில் சென்ட்ரு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணது இந்த இருக்குது. இதுக்கு மேலே 3 லைனு, இதுக்கு கீழே 3 லைனு நம்ம போட்டிருக்கோம். மொத்தம் 19 பூ போட்டு அகலம் போட்டு 7 லைன் நீளம் போட்டிருக்கோம் இந்த அடிக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த முடிச்செல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து எப்படி கூடையை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு இந்த முடிச்செல்லாம் எடுத்துக்கிறேன். இது மாதிரி முடிச்செல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு கூடையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துப்போம். ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு நான் வந்து கூடைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி இந்த ஓரத்தில் வந்துட்டு முக்கு திரும்புகிற இடத்துல இந்த மாதிரி பூவை போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பு, ரன்னிங் ஒயரில் கொஞ்சம் கேப்பு விடுறேன். இது வந்து எதுக்குன்னா சொருகி விடுறதுக்காக நம்ம கேப்பு விடுறோம். இந்த மாதிரி சொருகி விடுறதுக்காக இந்த கேப்பை விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த பூவை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பூ போடுறப்ப கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் அது வந்து நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு பூ அந்த முக்கு நான் திருப்புறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பூ போடுங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ஒரே கலருங்கிறதுனால நம்ம வந்து எந்த இதுவும் ஒயரை ஆட் பண்ணாமல் இந்த ரன்னிங் ஒயரே வந்துட்டு நீங்கள் வரிசையாக போட்டுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் இதுக்கப்புறம் லைனை நம்ம ரெகுலராக போடுவோம். அப்படி இப்போ 3 பூ போட்டிருக்கு. இந்த 3 பூவையும் நல்லா டைட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ 4வது பூ நான் போட போகிறேன். இப்போ இது மாதிரி போட்டுக்கோங்க 4வது பூ. இதே மாதிரி வரிசையாக நம்ம போட்டுட்டு வரணும். சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து கரெக்டாக 1 ரோல் கூடவும் இல்லை, குறைச்சலும் இல்லை. 1 ரோல் நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அது அப்படியே நமக்கு இந்த கூடைக்கு ஆகும். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 1 ரோல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை விட கொஞ்சம் அதிகமாக பண்ணால் கூட 1 ரோல் உங்களுக்கு பத்தாது. இப்போ இதே மாதிரி தான் பின்னிட்டு வரணும். இந்த ஒரு லைன் ஃபுல்லாக நீங்கள் பின்னுங்க. பொறுமையாக உங்களுக்கு புரியலை அப்படின்னா பொறுமையாக பார்த்து பின்னுங்க. நான் எப்படியும் இந்த முக்கு திருப்புறேன் பாருங்கள். இந்த முக்கு திருப்புற இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம நல்லா இழுத்து வச்சு முக்கு திருப்பணும். ஒயர் இல்லைனா நீட்டமாக கேப் தெரியும். ஒயர் கேப் தெரியாமல் நீங்கள் முக்கு திருப்பணும். நல்லா இது மாதிரி கையால் டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல பூ போடுங்க. இப்போது இந்த சைடு வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. முக்கு திருப்புற இடத்துல கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். கொஞ்சம் கேப் இருக்குது, அதை வந்து நான் லூஸ் பண்ணி டைட்டு கொடுத்து இழுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி வரிசையாக நீங்கள் போட்டுட்டு வாங்க. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரோலில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கூடையை. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு நிறையா ரோலில் வச்சு நீங்கள் பின்னலாம். 2 3 அந்த மாதிரி பெரிய பெரிய கூடைங்களாம் பின்னலாம்.
இந்த மாதிரியே பின்னிட்டு வாங்க பொறுமையாக. இதே மாதிரி பொறுமையாக நீங்கள் பின்னிட்டு வரணும். அடியில் வந்து தென்னங்குச்சி சொருகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு தான் தென்னங்குச்சி நான் சொருகினது. அதே மாதிரி நீங்களும் தென்னங்குச்சி சொருகிக்கோங்க. தென்னங்குச்சி சொருகாமல் பின்னலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னலாம். இப்போ கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக நான் போடுறேன். இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக அந்த ஒரு லைனை போட்டு வாங்க. இந்த மாதிரி நூல் ஒயர் கொஞ்சம் சுருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தான் சுருக்கம் இல்லாமல் பார்த்து பின்னணும். இப்போ நான் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகுதுங்கிறதுக்காக நான் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். ஆனால் ப்ராசஸ் என்னமோ ஒன்று தான். நான் பொறுமையாக காமிச்ச மாதிரி தான் நீங்கள் பின்னணும். இதே மெத்தடில் நீங்கள் பின்னிக்கோங்க. இதே மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க வரிசையாக. நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கு வரைக்கும் வாங்க நீங்கள். இதே மாதிரி வரிசையாக பின்னிட்டு வாங்க. சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி வரிசையாக அப்படியே பின்னிட்டு வரணும். இந்த ஒயர் கூடையை வச்சு நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கலாங்க. நீங்களும் பின்னி பாருங்கள். உங்களுக்கு நிறையா இயரிங்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறனாலும் இதை கொடுக்கலாங்க. இது 1 ரோலில் வந்துட்டு நிறைய பேர் ரிட்டன் கிஃப்ட் இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஃபங்க்ஷன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கி தர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேண்ட்மேடோட செஞ்சதை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு தூக்கி கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க வந்து நம்ம ஞாபகார்த்தமாக இதை வச்சுப்பாங்க. அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. நமக்கும் வந்துட்டு நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்கோங்கிற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி கிஃப்ட் வந்துட்டு இப்போ எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நீங்களும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, பேபி ஷவராக இருக்கட்டும், ஹவுஸ் வார்மிங்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பூஜைஸ் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லபடியாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்போது இதை வந்துட்டு ரெகுலராக இதே மாதிரி நீங்கள் வரிசையாக அப்படியே போட்டு வர வேண்டியதான். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து 2வது லைன் வந்து நான் ஏற்றுறேன். இந்த 2வது லைன் போடும்போது நல்லா இழுத்து பிடிச்சி போடணும். இல்லைன்னா கேப் தெரியும். போட்டுட்டு அந்த ஒயரை வந்துட்டு அடியில் சொருகி விடணும். இப்போ நான் சொருகி விடுறேன் பாருங்கள். நம்ம போட்டு வந்த லைன்லேயே வந்துட்டு நீங்கள் பொறுமையாக சொருகிட்டு வாங்க. இதே மாதிரி சொருகணும். அந்த ஒயர் எது வரைக்கும் வருதோ, எந்த பூ வரைக்கும் வருதோ அந்த பூ வரைக்கும் ஃபுல்லாக சொருகி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துக்காமல் இருக்கும். நல்லா கொஞ்சம் இழுத்து சொருகுனீங்க அப்படின்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். இப்போ இதே மாதிரி சொருகி முடிச்சிடுங்க. இப்போ நான் 2வது லைன் வந்து ஒரே ஒரு பூ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் கேப் தெரியும். கேப் தெரியாமல் நம்ம இழுத்து வச்சு போடணும். நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி நீங்களும் போட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் லேர்னிங்காக போட்டுட்ருக்கோம். அதை நீங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி போட்டு வாங்க. வரிசையாக அப்படியே நான் 2வது லைன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன்.
இதை ஓரளவு நான் ஹைட்டு ஏற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இதே மாதிரி நீங்கள் வரிசையாக அப்படியே போட்டு வரணும். நான் வந்து எப்படி போட்டுகிட்டே இருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி போடணும். கூட ஃபுல்லாக ஒரே கலருங்கிறதுனால ஒரே ரோலில் தான் உங்களுக்கு வரும். இதே மாதிரி நீங்கள் போடுங்க. இப்போ நான் வந்து 3வது லைன் போட்டுட்ருக்கேன். 4வது லைன் 5வது லைன் இந்த மாதிரி சுற்றி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் ஒரு 14 லைன் வந்து போட்டுட்டேன். இது வந்துட்டு மொத்தம் 17 லைன் நமக்கு வரணும். 17வது லைனை வந்துட்டு நீங்கள் மடித்து விடணும். அதனால் வந்துட்டு நான் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஹைட்டு ஏறுற அளவுக்கு நீங்கள் போடணும். சில கொஞ்சம் சில ஒயர் பட்டையாக இருந்துச்சு அப்படின்னா பூ பெருசாக வரும். அப்போ 16 லைன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து 17 லைன் போட்டிருக்கேன். 19 லைன் அகலம், 17 லைன் உயரம். இது இப்படியே போட்டே வரணும். ஒயர் எனக்கு இந்த அளவுக்கு தான் இப்போ இருக்குது. அந்த அளவுக்கு நான் போட்டுகிட்டே வரேன். நான் ஃபுல்லாக இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சொருகி விட்டு இந்த இது வந்து ஃபினிஷிங் வரைக்கும் நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. 1 ரோலில் எனக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்தது வந்திருக்கு அப்படின்னு இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இதே அளவில் வந்துட்டு அளவு மாறாமல் நீங்கள் போட்டு வாங்க. எப்படியும் போட்டு முடிச்சாச்சு.
இப்போ எண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் லைன் நான் போட்டுட்ருக்கேன். 17வது லைன் நம்ம போட்டுட்ருக்கோம். இது வந்து லேடர் நாட்டு வச்சு போடலை நம்ம, அதனால் இது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் கூட. அதாவது இது நார்மல் சாதா மெத்தடில் நம்ம போட்டிருக்கோம். அதனால் அது வந்து எப்படி சொருகணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒரு லைனை கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம. நான் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அந்த லாஸ்ட் லைனை வந்து இந்த சைடு நான் போட்டுட்ருக்கேன். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொருகிற வேண்டியதான் நம்ம. இன்னொரு 6-7 பூ தான் இருக்குது, அதையும் போட்டுட்டா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இதை போட்டுகிட்டே இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க வரிசையாக. 17 லைன் போடணும், மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், இதுதான் ஆரம்பித்த பூ. இந்த இடத்துல நான் என்றேன் நமக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு பூ வரைக்கும் நம்ம போடணும். இன்னும் ஒரு பூ போடணும். இப்போ இதோட முடிஞ்சிச்சு. நம்ம கட்டாக இருக்குது, நம்ம கட் பண்ணி விட்டுறது மீதியை. இப்போ ஒயர் சொருகிற அளவுக்கு நான் வச்சுட்டு மீதியை கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதே மாதிரி சொருகிக்கோங்க. நீங்கள் 1 2 3 3வது பூவில் கரெக்டாக சொருகணும் நம்ம. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூ ஒரு பூவை சொருகிறோம் இல்லையா, அந்த பூவையும் அதுக்கு அடுத்த பூவையும் கணக்கில் வச்சுக்காமல் 3வது பூவில் நீங்கள் இந்த மாதிரி சொருகிக்கோங்க. 3வது பூவை சொருகிக்கிட்டால் தான் நமக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு பூ வந்துட்டு நல்லா ஃபுல்லாக மடங்கி வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் சொருகி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக சொருகிக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு இதில் சொருகி வச்சுட்டோங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொருகிடலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு சொருகுங்க. அடுத்தடுத்த பூவில் ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிட்டு சொருக முடியாத இடத்துல வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் சொருகிக்கணும். நான் சொருகிற மாதிரியே சொருகுங்க. நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபினிஷிங். இப்போ இதை பாருங்கள், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மீதி சொருக முடியாததெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் ஹேண்டில் போட வேண்டியதான். ஓகேவா? நான் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஹேண்டில் போடுறது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.